அறிவோம் நன்றாழ்க குருவாழ்க குருவே துணை பூண்டி மகான் பொன்னடி கமலம் போற்றி கலர் சுவாமிகள் பொன்னடி கமலம் போற்றி. எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த ஆத்மா அதுக்கப்புறம் இந்த லோகத்தில் அது மறுபடியும் ஏதோ ஒரு வகையில் பிறப்பெடுத்து வர்றது, அதில் சில ஆத்மாக்கள் சாந்தி அடையாமல் இருக்கிறது, அதே மாதிரி நல்ல நிலைமையில செல்லக்கூடிய ஆத்மாக்களை பற்றியும் நிறைய பேசியிருக்கேன். நம்ம கூட எப்போதுமே தொடர்ச்சியா அடியார்கள் உலகின் எந்த மூலையிலேருந்தும் ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய தருமபுரி மாவட்டத்திலேருந்து ஒரு அடியார் பேசினார். ரொம்ப நாளாக எனக்கு ஃபோனை பண்ணுவார், கட் பண்ணுவார். திருப்பி ஒரு நாள், ஐயா நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, கட் பண்ணுறீங்க, ஏதோ சொல்ல வரீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நானே கேட்டேன். ஏன், எனக்கு தீராத பிரச்சனை ஒன்று இருக்கு, அதை உங்ககிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஃபோன் பண்ணுவேன். ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு தடங்கல் ஆகிடும், ஆனால் இன்னைக்கு தடங்கல் இல்லாமல் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையும் தீராத பிரச்சனையாக தான் ஏன் தோணும், ஆனாக்கா அது ஒரு முடிவு கடவுள் வச்சிருப்பான். அந்தந்த நேரத்தில் அந்த இறைவன் சன்னதி முன்னாடியோ இல்லை யார் மூலயமோ அடியார் பெருமக்களோ இல்லை ஏதோ ஒரு சித்த பெருமக்கள் மூலயமா அதை சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் லோகத்தில் கடவுள் வச்சிருக்கான். அதனால நீங்கள் தைரியமாக பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு தெரிந்தவரை, எனக்கு புரிதல் உள்ளவரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியாக இருந்தால் எடுத்து செயல்படுத்துங்க, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். இல்லையா, ரொம்ப காலமாக முயற்சி பண்ணி நான் எதப்பெல்லாம் உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறோமோ அது தடுத்துடும் அப்படின்னாரு. அது தடுத்துடும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சிறிய விஷயம் மனசில் வந்தது. அது அப்படின்னு சொல்லும்போது அது எதுவாக இருக்குங்கிறது புரிதலுக்கு இருந்தது. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்களான்னு நான் கேட்டேன். பாதிக்கப்பட்ட பரவாயில்லையா, அது ஏன் கூடவே இருக்குன்னார். எனக்கு இப்படி சொல்லும்போது ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஏன்னா பொதுப்படையாக ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு காலகட்டத்தில் யாருக்காவது யாராவது ஒரு பண்ணியிருந்தால் கொஞ்சம் காலம் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும், அதுலேருந்து வெளியில் வந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் அதை நடைமுறையில் பார்த்துருக்குறோம். ஆனால் இவர் சொன்ன விஷயம், நான் வாழ்க்கை நடத்துகிறதே அது கூட தான் அப்படின்னாரு. எனக்கும் சற்று ஏறக்குறைய ஆர்வம் தான். ஏன்னா இந்த லோகத்தில் புது புது விஷயங்கள் பல்வேறு இடத்துலேருந்து பல காலகட்டங்களில் நமக்கு உணர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. வாழ்க்கைங்கிறத ஒரு பாடம் தான், படித்து முடிக்கிறதுக்குள்ளே நாம் இந்த லோகத்தில் இருக்க மாட்டோம். இந்த படிப்போட தொடர்ச்சியை தான் அடுத்த பிறவியில் வேற ஒரு கோணத்தில் மறுபடியும் தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். முடிவு பெறும் நிலைங்கிறது இறைவன் கையில் தானே இருக்குது. அதனால் இது ஒரு தொடர்பு தான் அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. அடியாருடைய பேரை தவிர்த்துடுறேன், தருமபுரியில் தான் இருக்காரு. அவர் அங்கேயே படித்து முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் வேலைக்கு போனார். போனவரே 2 நாள் அவனுடைய நான் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு தனக்குன்னு ஒரு வீடு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்ட்ட, உள்ளே வேலை பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் சொல்லி ஒரு 3-4 பேரை சேர்ந்து தங்குற மாதிரி ஒரு வீட்டை பார்த்துருக்காங்க. வீடு ரொம்ப சௌரியமாக இருந்திருக்கு, அவங்களுக்கு எந்தவித குறைபாடும் இல்லை. அந்த வீட்டோட ஓனர் சென்னையில் இருக்கார். சொந்த வீட்டை அங்கே வாடகைக்கு விட்டுட்டு இங்கே ஒரு வேலை நிமித்தமாக இங்கே வேலையில் இருக்கார். அந்த ஷிஃப்ட் மாறி மாறி வரும்பொழுது இவர் பல நேரம் அந்த வீட்டில் தனிமையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அப்போ என்ன இருக்கு, இவரையும் அறியாம ஒரு ஆழ்நிலை தூக்கத்துக்கு போயிருக்காரு. உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருந்திருக்கு. நம்ம இன்னைக்கு வேலைக்கே போக வேண்டாம், ஆனா அப்படியே படுத்து கிடந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு உணர்வு ஏற்பட்டு
தூங்கி எழுந்ததும் அவருக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும். ஆனால் தூக்கத்தில் மிதமிஞ்சிய சுகபோகத்தில் இருக்கிற மாதிரி அவருக்கு இருந்திருக்கு. இப்படியே நாட்கள் அவருக்கு கடந்து போயிருக்கு. கடந்து போன உடனே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா காதுல பேசுற சத்தம் கேட்டிருக்கு. காதுல பேசுற சத்தம் கேட்ட உடனே ஏற்கனவே அந்த உணர்வுல இருக்கிறவருக்கு அந்த குரலை கேட்டனும் இன்னும் ஒரு மனசுல ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் பட்டிருக்கு. இனிமையான ஒரு பெண் குரல். அந்த குரலை கேட்க கேட்க இவருக்கே அதுலயே கேட்டுட்டே இருக்கணும் போல ஒரு மனசு லயிச்சு போயிருக்கு. இப்படியே காலங்கள் ஓடிட்டே இருக்கு. சுத்தி இருக்கிற நண்பர்கள் இவர்கள் உடல்நிலையை பார்க்குறாங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஒரு பலவீனமா இருக்கானே அப்படின்னு சொல்லி நாளுக்கு நாள் இவருடைய விஷயங்கள் ஒரு நாள் 2 நாள் 3 நாள்னு தொடர்ச்சியா தூங்கக்கூடிய மனநிலை அவருக்கு வந்துருச்சு. நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இது ஏதோ விஷயம், நமக்கும் இங்கே ஒரு சூழ்நிலை சரியா இல்லை. ஏன்னா இவன் எப்பெல்லாம் இங்கே ரூமில் இருக்கும் பொழுது நமக்கு இங்கே நிறைய டிஸ்டர்பன்ஸ் தெரியுது, நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் படுது, அதனால் இது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு விஷயம் ஆர்வமாயிட்டு என்னன்னு போய் பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது தான் அந்த இடத்துல இருக்க வேண்டாங்கிற குறிப்பு கொடுத்துருக்காங்க. மற்ற நண்பர்கள் சொல்லும்போது இவருக்கு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு மனசு இல்லை. அப்புறம் அக்கம் பக்கம் அங்கே இங்கெல்லாம் விசாரிக்கும் பொழுது விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்போ இவங்க குடியிருந்தாங்கல்ல, அந்த வீடு புரோக்கர் மூலயமா தான் அதை பிடிச்சிருக்காங்க. பேச்சுலர் பசங்க தானே அப்படின்னு சொல்லி இவரும் ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணி ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி இவங்கள்ட்ட வீட்டை விட்டுட்டாரு. அந்த விட்ட வீட்டில் தான் விபரீதமே. அந்த தம்பதியினருக்கு அழகான பெண் குழந்தை, பருவமடைந்த பெண் ஒன்று, ரொம்ப அழகா இருக்கும், துடிப்பா இருக்கும், அறிவாற்றலோட இருக்கும் அப்படின்னு அப்புறம் விசாரிக்க தான் சொல்லியிருக்காங்க. அந்த பெண் இவன் தங்கி இருக்கிற ரூம்ல தான் அது தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கு. தற்கொலை பண்ணி இறந்தது வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டோ இல்லை மற்ற வேண்டாத விஷயத்துக்கோ எனக்கு இந்த பொருள் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இல்லை. அடங்காத திருமண ஆசையோட தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு ஆத்மாவா மாறி போச்சு. அதனுடைய ஆசையோட வேகம் என்ன ஆயிடுச்சு, அதனுடைய சுரூபம் அப்படியே மோகினியா மாறி போச்சு. அதான் அவரு குறிப்பிடும்போது சொல்லுவார், ஐயா அது வந்துடுச்சுனாலே ஒரு மயக்கம், காற்றில் பறக்கிற உணர்வு, ஒரு மெல்லிசா ஒரு வாசனை, இந்த வாசனை நம்ம அப்படியே மதிமயக்கத்துக்கு கொண்டு போகும், கவர்ந்து இழுக்கும். அப்புறம் அது சொல்ற வேலைகள்லாம் செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் மொத்தமா அதனுடைய கண்ட்ரோல்ல போயிடுவேன். ஒரு முரண்பட்டு நின்னா கூட என்னால அதை எதிர்த்து போராட முடியாது, நான் அடிமைப்பட்டு இருக்கிற மாதிரி தான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அது சாப்பிட்டுனா சாப்பிடணும், படுன்னா படுக்கணும், எழுந்துனா எழுந்திருக்கணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இவர் ஆட்பட்டார். அப்புறம் இவர் கோயில்களுக்கெல்லாம் போகும்போது எந்தவித தடையும் இல்லை. இது இருக்கு, நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு எதிர்விதமான எதிர்வினை இருந்ததுன்னா அது ஏதோ ஒரு சந்தேகத்தையோ மற்றவங்களுக்கு இது ஏதாவது நடக்குது அப்படின்னு தோணும். எதுவுமே இல்லை, இயல்பா ஒரு கோயிலுக்கு போறார், திரும்பி வர்றார்.
ஆனால் வந்த உடனே இது தன் வாழ்க்கை முறையை அவர் கூட தொடங்கிடுது. இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் இவர் பேச்சு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, நீ ஏன் இந்த மாதிரி ஆன அப்படின்னு கேட்டிருக்காரு மன ரீதியா. அதுக்கு காதில் அது பதில் சொல்லியிருக்கு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, வீட்லேயும் வெளிப்படையாக சொல்ல முடியல, வெளிப்படுத்த நேரத்தில் அவங்க அதை எதிர்மறை நிலையில் பேசினாங்க, அதனால் நான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. என் பெயர் பத்மாவதி அப்படின்னு பேர் வரைக்கும் சொல்லியிருக்கு. சரி, ஏன் என்ன இந்த மாதிரி பாடாப்படுத்துகிற அப்படின்னு கேட்குறாரு. நான் பாடாப்படுத்தலை, உங்களை சுகமாக வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவருக்கு அதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா பலவீனப்பட்டு போகிறது இவர். அது நினைச்ச காரியம் நிறைவேறத்துக்கு இவனை பயன்படுத்திக்கிறது அந்த மோகினி. சரி, என்னதான் என்ன செய்யறதா உத்தேசம்? இந்த பிறவியில உன்னுடைய ஆயுள் காலம் முழுக்க உன் கூட தான் நான் இருப்பேன், உன் கூட தான் வாழ்க்கை நடத்துவேன், நீ தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது சம்பிரதாயத்துக்கு விரோதமால இருக்கு, எப்படி இதை செய்ய முடியும்னு இவர் கேட்டிருக்காரு. நீ உன் வாழ்க்கை முறைய எல்லாருக்கும் எடுத்தாப்புல எப்படி வேணுமா நடந்துக்க, ஆனா நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், அது எந்த எல்லைக்கும் போய் தடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா நான் உனக்கு நடக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் நான் குறுக்க நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு காலகட்டத்தில் பையன் வேலைக்கு போகிறான் வரான், உடம்பு தான் கொஞ்சம் பலவீனமாக இருக்கு, இவன் சாப்பாடு சரியில்லை, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவோன்னு சொல்லி இந்த பையனுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ண உடனே இவர் மனசில் நினச்சது என்ன அப்படின்னா, சரி இந்த சம்பிரதாயப்படி ஒரு பெண் வந்துட்டா இது நம்மளை விட்டு விலகிடும், அது ஒரு வாய்ப்பாகவும் நமக்கு கிடைக்கும், நம்மளும் எங்கெங்கேயோ போய் கேட்டுட்டோம், எல்லாரும் இருக்கிறது உண்மைதான், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி யாரும் எதுவும் பண்ணலை, பணமும் நேரமும் செலவழிஞ்சது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டு திருமணமும் நல்லபடியாக நடந்திருக்கு. இவர் மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு திருமணம் நடந்துட்டா அதுகிட்டேருந்து நமக்கு விடிவு கிடைச்சிரும்னு இவருக்கு சந்தோஷம். அதுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, நாம ஏதோ ஒரு வகையில் அரூபமா இவர் கூட இருந்துட்டோம், இப்போ உருவமா கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி போச்சு, உருவமா அவர் கூடவே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி போச்சுன்னு சொல்லி எப்பெல்லாம் அது மனசுக்குள்ள அதுக்கு எண்ணங்கள், அந்த ஆத்மாவுக்கு எண்ண அலைகள் அலைமோதுதோ அப்பெல்லாம் இவருடைய மனைவியிடமா அது போய் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்னு இருந்திருக்கு. இவருக்கு என்ன இது இப்படி ஆகி போச்சு, இதை ஒண்ணுமே தவிர்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி வீட்லேயும் சொல்ல முடியாம, வந்த பெண்ணுக்கிட்டையும் சொல்ல முடியாம, வேற ஒரு காலகட்டத்தில் அவங்க வீட்டில் இருக்கிற நபர்கள் மேலேயும் அப்படி மாதிரி அது பேச வேண்டிய சூழ்நிலையில பேசிட்டும் போயிருக்கு. அதனால யாரையுமே அதை விட்டு வைக்கல. இதனால ஒரு இந்த பிறவியில இதுக்கு மாற்றே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் சொல்றாங்களோ, கேள்விப்படுறாரோ, யூடியூப்ல பார்க்குறாரோ, அங்கெல்லாம் போய் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் நான் இதை சரி பண்ணிடுறேன், ஹோமத்தை பண்றேன், இதை உனக்கு செஞ்சா சரியாயிடும் அப்படின்னு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபாய் இதுக்காக செலவு பண்ணியிருக்காரு. இன்றைய நிலவரம் வரைக்கும் அது விலகவே இல்லை. அதாவது அவர் வாழ்க்கை மோகினி கூடவே நடத்திக்கிட்டு இருக்கிறார். அப்ப அவர் கொடுத்த ஒரே ஒரு தம்ப்நெயில்ல வைக்க வேண்டிய விஷயமா சொன்னார், ஐயா நான் மோகினியோடு வாழும் மனிதன் அப்படின்னாரு. இது மற்றவங்களால உணர முடியாது. ஏதோ என்னவோ ஒரு காலகட்டம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அது அந்த எந்த பாதிக்கப்பட்ட நபர் இல்லாமலே கூட போயிடுவாங்க. ஆனா என்ன அந்த நிலைக்கும் அதை விடலை, என்னை நல்லா பார்த்துக்குது, எனக்கு யாராவது எதிராக பண்ணாக்கா அவங்களுக்கான தண்டனையை கொடுக்குது,
இது ஒரு மாதிரியான வாழ்க்கையாக தான் இருக்கு. ஆனால் என் மனசுக்குள்ள இந்த வாழ்க்கைக்கு என் மனசு ஒத்து போகலை, உடம்பும் இப்போ ஒத்துழைக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமாக இருக்கும், நீங்கள் அதை பற்றியான சிந்தனை இருக்கும்போது அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்து போகுமே, நீங்கள் அப்படி ஏதாவது யோசிச்சிங்களா, டாக்டரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு டாக்டர்கிட்ட போய் இது விஷயமா பேசி டெஸ்ட் எல்லாம் எடுத்து அப்படி எந்த விதமான இதுவும் உங்கள்கிட்ட இல்லை, வியாதி அது மாதிரி மனோவியாதி மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு. இன்னொரு ஆப்ஷன் வந்து மறுபடியும் தெய்வீக விஷயத்துக்கு தான் வர்றாரு அவர். ஒவ்வொரு இடமா போறாரு. சரி, உக்கிரமான தெய்வம் இருக்கு, இந்த இடத்துக்கு போனா இது ஒருவேளை அடங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு பத்ரகாளி, பகவதி கோயில் எல்லா கோயிலுக்கும் போயிருக்காரு. போய் வந்து இவர்கிட்ட இருக்கிற அந்த இறையாற்றல், ஒரு ஆறான்னு சொல்லக்கூடிய விஷயம் எவ்வளவு நேரம் இருக்கோ அவ்வளவு நேரம் அது விலகி இருக்கு. இது குறையிற பட்சத்துல மறுபடியும் உள்குள்ள வந்துடுது. தற்சமய காலகட்டத்தில் அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. சரியா, ஏதாவது ஸ்லோகங்கள் போட்டுட்டு கேட்கலாமே. காலையில் 24 மணி நேரம் என்னுடைய வீட்டில் என்னென்ன ஸ்லோகங்கள் இருக்கோ எல்லா ஸ்லோகமும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கும்யா. ஏன்னா என் மனசை அது பக்கம் திருப்பிட்டா அது ஈஸியாக உள்ளுக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என் மனது ஃபுல்லாகவே இந்த இறை சிந்தனையிலே நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். சமீப காலமாக சித்தர் கோயிலுக்காக போயிட்டுருக்கேன். சித்தர்களை பற்றி நிறைய யூடியூப்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கும் வந்தது. இது உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் பல நேரம் முயற்சி எடுத்து என்னை தடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். எந்த கோயிலுக்கு போனாலும் 5 நாள் கணக்கு அதுக்கு, அதுக்கப்புறம் தானாக வந்துடுது அப்படின்னாரு. சரியா, இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாரையும் நாடி போனீங்களே, அவங்க எதுவும் கட்டுப்படுத்தலையா? அதுக்கு இது வந்து சவால் விடுது. உன்னால் ஆனதப்பார், எந்த தெய்வமும் என்னை கட்டுப்படுத்த முடியாது, இது நான் வாங்கிட்டு வந்த வரம், இது யாரா இருந்தாலும் நான் பார்ப்பேன் அப்படின்லாம் சொல்லி சவாலாக பேசுது. போகவும் மறுக்க மாட்டேங்குது, அடங்கவும் மாட்டேங்குது அப்படின்னாரு. இப்போ எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ நான் பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறேன். பஸ்ஸில் என்கிட்ட நிறைய பேர் கும்பலாக உட்காந்துருவாங்க, பக்கத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அது கொஞ்சம் தூரமாக இருக்கும், இறங்கும்போது பின்தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எந்த நேரத்துலையா அது உங்களை ரொம்ப அணுகி வரும்? அது என்னை நெருக்கமாக வரப்போகுது, என் அருகாமையில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், எனக்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிற சிந்தனை எப்படி நான் உணர்வேன் அப்படின்னா, ஆழ்நிலை மயக்கத்துக்கு என்னை கொண்டு போகும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ண அலைகளில் அது அப்படியே வந்து அது கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நான் செய்யக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் அது என்ன செய்யணும்னு தோணி செய்யுதோ அதை தான் நான் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிடுறேன் அப்படின்னு சொன்னார். இந்த ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு பெரியவர் அறிமுகமானார். இதே யூடியூப்ல தொடர்பில் இந்த விஸ்வநாதன் ஐயான்னு சொல்லி மைசூரில் இருக்காங்க. கம்பெனியில் எம்டியாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டு இப்போ பாண்டிச்சேரி ஆரோவில் இருக்குல்ல, அங்கேயே தங்கி அந்த தியான நிலையிலெல்லாம் இருக்காங்க. அவருடைய குருநாதர், அவரை ஒரு தடவை போய் பார்க்கணுங்க, உங்களை பற்றி சொன்னேன், அவசியம் பார்ப்போன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நான் அவரை போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டோம். திடீர்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். இவர் என்ன பண்ணுவார், எப்பெல்லாம் அது வழி விடுதோ, கொஞ்சம் விலகி இருக்கோ, இல்லை கோயிலுக்குள்ளேயோ இல்லை சித்தர் கோயிலுக்குள்ளேயோ இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுவார். ஏன் நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன், இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இவர் இந்த மாந்திரிக விஷயம்லாம் விட்டுட்டார், கோயில்களையும் விட்டுட்டு இப்போ சித்தர் கோயிலாக போயிட்டு இருக்காரு. இதில் ஒரு ரிலீஃப் கிடைக்கணும்னு சொல்கிறார் அவர். இந்த நம்ம கோயிலுக்கு போய் வரதை விட இந்த சித்தர் கோயிலில் போய் வரும்போது எனக்கு ஒரு வாரம் ரிலீஃப் கிடைக்குது, அது என்னுடைய தொந்தரவு இல்லாமல் அப்படின்னு அவர் சொல்கிற விதத்தை பார்த்தா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கார் அவர். உங்கள் எல்லோருக்கும் புரியும் நினைக்கிறேன் மோகினியுடைய விஷயம் என்னன்னு. அதையும் தாண்டி இந்த லோகத்தில் ஒரு ஜீவிதம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, இவர் நமக்கானவர், இவரை இழந்துடக்கூடாதுன்னு ஒரு வகையில் இவரை பாதுகாக்குது. அது உன் வாழ்க்கை என்னோடு அப்படிங்கிற மாதிரி அது வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு. இப்போ நான் அந்த பெரியவர்கிட்ட கேட்டேன்,
அவர் ரொம்ப யோசனை பண்ணார். அவருக்கு சொந்த ஒரு பாலக்காடு, ஒரு ரயில்வேல பெரிய அதிகாரியாக இருந்து ரிட்டையர் ஆனவர், ஆன்மீக நிலையிலையும் தியான நிலையிலையும் இருக்கிறவர். அவருக்கு பெரிய குருமார்கள் கூடலாம் தொடர்பு உண்டு. குறிப்பாக ஒரு முக்கியமான பகவதி கோயிலுடைய தலைமை அந்த தாந்திரி இருக்கார் இல்லையா, அவர் தான் அவருடைய குருநாதர். அவர்கிட்ட தியானத்தில் பேசக்கூடியவர். அவர் பேசும்போது அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நான் வாய் வழியாக இதை கேட்டேன். ஒரு நாள் இவர் வரும்பொழுது அவருடைய சிஷ்யர் விஸ்வநாதனையும் ஐயாவையும் ஃபோனில் கனெக்ஷனில் எடுத்துட்டு, ஐயா நான் பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, போக மாட்டேன்னு சொல்லும், ஏதோ ஒரு பூஜை முறையில் அதை வெளியேற்றிடுவாங்க, இது அப்படி போகவும் மாட்டேங்குது, ஆனால் எல்லா கோயிலுக்கு போகிறதுக்குலாம் அலோவ் பண்ணுது, எல்லா இடத்துக்கும் அலோவ் பண்ணுது, வாழ்க்கையை நான் நடத்தி தீர்வேன்னு சொல்லுதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொல்கிறது உண்மைதான், தன்னை மறைத்து கொள்ளும் அப்படிங்கிறார். ஏதாவது ஒரு பூஜை முறை வரும்போது தன்னை முற்றிலும் அதுலேருந்து மறைத்து கொள்ளும். அந்த தன்மை அதுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை தேடி கண்டுபிடிச்சு அமர வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னார். அப்போது அதற்கு துணையாக இருக்கிற இன்னொரு விஷயத்தை முன்னேற்றிடும், காரியமாக வேண்டி இருக்கிறனால அது பின்னிக்கும் அப்படின்னு இப்போ சம்பிரதாய நடைமுறையில் என்ன இருக்கோ அதெல்லாம் சொன்னார். சொல்லிட்டு ஒரு கோயில் சொன்னார், இந்த கோயிலுக்கு போனால் தான் இது சரியாகும் அப்படின்னாரு. அந்த கோயில் என்ன அப்படின்னா, புகழ்பெற்ற தெய்வங்களின் தேசம்னு சொல்லக்கூடிய கேரளா கண்ணூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோயில். அந்த கோயிலில் புராண கதை என்ன அப்படின்னா, ராஜராஜேஸ்வரர் கோயில்னு பேர் அதுக்கு. அங்கே உள்ள அம்மன் தான் இன்னைக்கு இந்த சுரூபத்தில் அங்கே இருக்கு. நம்ம எல்லாம் இந்த மகிஷன்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு அரக்கனை வதம் பண்ணிட்டு அதற்கு தேவையான பூஜை நிலை அப்படின்னு பார்த்தாக்கா மாமிசங்களாக தானே இருக்கும், பலிகள் தானே இருக்கும். அந்த மாதிரி தேவைப்படுற காரணத்தினால அந்த சிவன் கோயிலேருந்து விலகி சிவனுடைய அனுமதியின் பேரில், அவருடைய வரத்தின் பேரில், சிவன் கோயிலுக்கு இருக்கிற ஊருக்கு பக்கத்திலேயே, கோயிலுக்கு பக்கத்திலேயே அம்மா பகவதியாக அமர்ந்திருக்காங்க. என்ன பகவதி அப்படின்னா பத்ரகாளியாக அமர்ந்திருக்காங்க. எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு உச்சபட்ச தெய்வமும் ஒருத்தர் சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லா பத்ரகாளிக்கும் தாய் கோயிலாக இந்த கோயிலை சொல்கிறாங்க. அந்த கோயிலுடைய பேர் மாடாயி காவு. காவுன்னா கோயில், மாடாயி காவுன்னு பேர். அப்புறம் 1870 இந்த காலகட்டத்தில் அந்த ஹைதர் அலி காலத்தில் இந்தியாவில் பல பகுதிகளில் அவங்க சண்டையெல்லாம் போட்டு வரும்போது இந்த மலபார் தேசத்தில் இந்த மாவட்டத்தில் இந்த கோயிலில் மிருகங்களுடைய அந்த குடலெல்லாம் எடுத்து கொண்டாந்து அங்கே போட்டு அவங்கள சண்டை போட்டு ஒருத்தர் ஜெயிச்சவர் இன்னைக்கு 63 நாயன்மார்கள் தமிழ்நாட்டில் கொண்டாடுற மாதிரி கேரளாவில் நாயனார் பட்டத்தோட ஒரு வீரனார் இன்னைக்கும் கொண்டாடப்படுறார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சக்தியை கொடுக்கக்கூடியவர். இது என்ன வழிபாட்டு முறையில் இருக்கு அப்படின்னா, பொதுவாகவே சாக்த வழிபாடு அப்படிங்கிறது அந்த இமயமலை காஷ்மீர தேசத்திலேருந்து தொடங்கி நம்ம தமிழ்நாடு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு. இது காஷ்மீர் பண்டிட்ஸ் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. காமாக்கியா கோயில் கூட தாந்திரிக வழிபாட்டில் முதன்மையான ஒரு கோயில் அது. அப்படிப்பட்ட சாந்த சொரூப நிலையில் இருக்கிற கோயில் தான் நம்ம காமாட்சி அம்மன் கோயில். இங்கே பத்ரகாளியாக இருந்து சாந்தப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு காம ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் தான் காமாட்சி அம்மன். அந்த காமாட்சி அம்மன் இந்த மாதிரி பத்ரகாளி சுரூபங்களுக்கெல்லாம் தாய் கோயிலாக சொல்லக்கூடியது தான் மாடாயி காவுங்கிற கோயில். அந்த கோயிலில் யாரெல்லாம் பில்லி சூனியம் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, நம்ம பிளாக் மேஜிக்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இவன் வாழக்கூடாது, அவன் வாழக்கூடாது, பொறாமை, போட்டி, இவனை அழித்தே தீர்வேன்,
அது என்ன விலை கொடுத்தனாலும் அந்த இடத்த நான் வாங்கிடுவேன், அவன் எப்படி அனுபவிக்கிறான்னு பார்க்குறேன். இந்த மாதிரி எண்ண அலைகள் படைத்த தீய குணங்கள் கொண்டவர்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கறதுக்கும் ஒரு சாரார் இருக்காங்கல்ல. அவங்களால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எத்தனையோ ஆண்டுகள் இந்த மண்ணில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது பூர்வ ஜென்ம கர்மா தொடர்பு. இவங்களை அது அனுபவிக்கணும்னு ஒரு விதி இருந்ததுன்னா அனுபவிப்பாங்க. இவங்களுடைய நடைமுறை பக்தியினால, இவங்களுடைய தெய்வத்துடைய சங்கல்பத்தினால அதுலேருந்து வெளியே வருவாங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தெரியாமல் கஷ்டப்பட்டு அப்புறம் தெரிஞ்சு அதுலேருந்து வெளியே வந்தவர்களும் உண்டு. இதையெல்லாம் தாண்டி நாம சிறந்த பக்திமானா இருக்கும் பொழுது, நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது, யார் செய்யறாங்களோ அதனுடைய வேலைப்பாடு நடக்கும் போதே தடுக்கிற விஷயமும் உண்டு. இல்லை நடந்துட்டதுக்கு அப்புறம் இவங்களை எதுவும் பாதிக்காத அளவுக்கு அந்த வீட்டில் இருக்கிற தெய்வங்களோ, இவங்க இஷ்ட தெய்வங்களோ, இவங்களுடைய தர்மம் பண்ண தர்ம காரியங்களோ, தர்மமும் உங்களை காப்பாற்றுறதும் உண்டு. இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் இந்த நிலையில பாதிக்கப்படும் பொழுது ஒரு விடிவுக்கான கோயிலா இன்னைக்கு அந்த மாடாயி காவுங்கிற பத்திரகாளிக்கெல்லாம் தாய் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோயிலில் போய் அங்கே வழிபாடு, அங்கே என்ன நடைமுறை வழிபாடோ அதை பண்ணும்போது அதுலேருந்து வெளியில் வரதலாம் அப்படிங்கிறது ஒரு நியதி. அப்போ அந்த பெரியவர் சொன்ன ஒரு வார்த்தை, இவர் செல்ல வேண்டிய கோயில் அது பொதுவாக மாடாயி காவுன்னு சொல்கிறாங்க, அவர் சொல்லும்போது மாடக்காவுன்னு சொன்னார். மாடக்காவு கோயிலுக்கு போனாதான் இவர் அதுலேருந்து அதுலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். சொல்லி முடித்த உடனே அதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அன்றைய தினத்திலிருந்து தொடர்ச்சியாக என்கிட்ட அவர் பேசவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இருக்கும், பேசவே இல்லை. நானும் மறந்துட்டேன். திடீர்னு இன்றைக்கு அவர் ஃபோன் பண்ணி, ஏன் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, நானும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அவருக்கு. இப்போ நீ அது பேர் சொல்லுது அது சொல்லுதுன்னு சொல்கிற, இருந்தாலும் நான் இருந்துக்கிற பகுதியில் எப்போதும் ஒரு கோயிலுக்கு போகிறது வழக்கம் உண்டு. எங்கெங்கேயோ இருக்கிறவங்க ஜாதகத்துடைய அடிப்படையில் அந்த கோயிலுக்கு தன்னை விமோச்சனப்படுத்திட்டு போயிருக்காங்க. அதனால் நீ திருவிடைமருதூர் கோயிலுக்கு போய் அந்த பிரம்மகத்தி தோஷம் ஒன்று இருக்குது, அதை அவங்க காலையில் ஒரு 10 மணிக்கு 12 மணிக்கோ 2 விஷயமும் பண்ணுவாங்க. அதுக்கு பணத்தை கட்டிட்டு அதையும் பண்ணிவிட்டு ஒரு கோபுரத்து வழியாக போயிட்டு இன்னொரு கோபுரம் வழியாக வந்திருப்பா. ஒருவேளை இது வெளியில் வெயிட் பண்ணியிருந்தா இந்த கோபுரத்து வழியாக தான் வெளியில் வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் கோபுரத்து வழியாக அம்மனுடைய அருளால் வெளில வந்துடலாம். அந்த கோயிலோட தன்மை எப்படி, மகாலிங்க சுவாமி அவர் உனக்கு பெரிய அனுகிரகம் பண்ணிட்டாருன்னா இதுலேருந்து வெளியில் வந்துடலான்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அவர் அங்கே போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க, பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது. ஆனால் இதுக்கு மறுபடியும் வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது. அந்த பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னாரு. அன்னைக்கு பேசின அந்த பெரியவரோட மறுபடியும் பேச முடியல. அதனால் உன்னுடைய சிந்தனை முழுக்கவே மாடாயிக்காவு பத்திர கோயில், மாடக்காவுன்னு அவர் சொன்னார் இல்லையா, அந்த பத்திரகாளி கோயில் அம்மன் மேலேயே உன் மனசை வை. நீ தாமா இதுலேருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லு. அதுக்கான நெறிமுறைகள் என்னவோ நான் அங்கே செய்கிறேன்னு வேண்டிக்கோ. உன்னுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் இதையும் மனசில் நினச்சிட்டு வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல போய் அங்கே தங்க போகிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு பக்தி இருந்தா, நம்மக்கிட்ட ஒரு தெய்வ சங்கல்பம் இருந்தா அதுலேருந்து தடுக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணோம். சில இடத்துக்கெல்லாம் போனால் நம்மளால் உட்காரவே முடியாது, இங்கேருந்து கிளம்பணும்னு தோணும். அந்த ஒரு உள் உணர்வு இருக்குல்ல, அது நமக்குள் இருக்கிற இறையாற்றல். அந்த இறையாற்றலே இல்லாமல் சின்ன வயசுலேயே விளையாட்டுத்தனமாக இருந்துட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்தில், நாகரிக உலகத்துலன்னு சொல்லி போகும்போது 10 பேரில் 2 பேர் இப்படி பாதிக்கப்படுறது சகஜமாக போச்சு. நம்பாமல் போய் மாட்டி அவஸ்தப்படுறவங்களுக்கு தான் தெரியும், வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இல்லை, எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் கூடுமான வரை இந்த மாதிரி இடத்துக்கு புது வீடு பார்க்க போகிறீங்க அப்படின்னா கூட, தங்கறதுக்கு வாடகைக்கு ஒரு வீடு போகிறனா கூட உங்கள் குலதெய்வமோ இல்லை ஒரு இஷ்ட தெய்வமோ ஒரு நல்ல விபூதி விட்டுட்டு
முடிஞ்சால் விபூதி எடுத்து பையில் வச்சுக்கிட்டு, குங்குமத்தை விட்டுக்கிட்டு பையில் வச்சுக்கிட்டு அங்கே போகும்போதே உங்களுக்கான ஒரு சூழ்நிலையே அங்கே கிடைக்கும். பணத்துக்காக ஒருத்தர் அதை காட்டிட்டு போயிட்டாரு, வாடகைக்கு போனால் போதும்னு அவரும் விட்டுட்டு போயிட்டாரு. கடைசியாக இன்னைக்கு மாட்டிக்கிட்டது இந்த பையனை போச்சு. எனக்கு பல அனுபவங்கள், நான் ஏற்கனவே பல விஷயங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். அப்படித்தான் இந்த விஷயத்தையும் உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்லணும்னு தோணுச்சு. அதுதான் மோகினியோடு வாழக்கூடிய அந்த மனிதனுடைய அவஸ்தையை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் எல்லா விஷயத்துலையும் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதோடு கூடுதல் தகவல், யாராவது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தா, உங்களுக்கு அது மாதிரி தோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா, அந்த பெரியவர் சொன்ன மாடாயிக்காவுங்கிற அந்த கோயிலுக்கு அனுப்பி வைங்க. அதுலேருந்து ஒரு நிவாரணம் பெறட்டும். நன்றி, வணக்கம்.